ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது தேர்தல் கச்சேரி. வாரம் ஆரவாரம் செய்த நம்ம தலைவர்களுடைய நச்சு பேட்டிகளை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஆமா சாமி அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்லிங்க, நம்ம முதலமைச்சர் தான் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமா, இந்தியாவுடைய எதிர்காலமே இந்தியா கூட்டணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் சில பல கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கார். இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் விரோத செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி. பாஜகவோட பாதம் தாங்கியா பவனி வராரு. தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் டெல்லியில அடகு வச்சாரு. தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுறதுலேயே 4 ஆண்டுகள் ஓட்டிட்டாரு. பாஜகவோட கூட்டணியை வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை 3 வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு. நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரே நாள்ல யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு. ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதிநிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு. தமிழ் மொழியையும் புறக்கணிச்சு இந்தி திணிப்புக்கு உதவினாரு. அதனால்தான் மக்களால் தோற்கடிக்கவும் பட்டார். பாஜகவோடு சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார். அதைத்தான் தம்பி தயாநிதி சொன்னார். ஆனா சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கவும் மாட்டாங்க. நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும். இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில தான் இந்தியாவுடைய எதிர்காலமே இருக்கு. இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி உண்மையான கூட்டாட்சி அமையும். அத்தகைய ஆட்சிகளை எல்லா இனம், மொழி, மத மக்களும் சம உரிமை கொண்டவர்களாக வாழ வைப்பாங்க. இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நம்ம முதலமைச்சர் வைக்க ஒரு கட்டத்துல இந்தியாவுடைய எதிர்காலமே இந்தியா கூட்டணி கையில தான் இருக்குன்னு சொல்றார். நம்ம முதலமைச்சர் இப்படி நம்பிக்கையா சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அது எப்படிங்க சரி வரும்? 26 கட்சிக்கு 26 கொள்கை, அது எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டார். 26 கட்சிகள் வெவ்வேறு கொள்கை கொண்டு கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்துதான் இந்திய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றது. அது எப்படி சரியா இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அது வெளியே கொண்டு வந்தீங்க. ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கை வெவ்வேறாக இருக்குது, கருத்துக்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது கடினம். அது எதிர்பார்த்த ஒன்றுதான், அது நிறைவேறாது என்று நல்லாக தெரியும். இருந்தாலும் அந்த கூட்டணியை அமைப்பதற்காக முயற்சி செய்தார்கள். இன்றைய தினம் நீங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா அவர்கள் இந்த இந்திய கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதே போல கெஜ்ரிவால் அந்த கட்சியும் சில மாநிலத்தில் நாங்களும் கூட்டணியிலிருந்து விலகுவதாக பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் காலம் இருக்கின்றது. யாரெல்லாம் வெளியே போவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்ல, அதிமுகவோட முன்னாள் கூட்டணி கட்சியான பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் எல்முருகன் என்ன சொல்றாருன்னா, உருப்படாதுங்கன்ட்டார். அதெல்லாம் சரி, ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேனே, இந்த கூட்டணி உருப்படாத கூட்டணி. இந்த கூட்டணி எந்த நேரத்தில் வேணாலும் உடைக்கிட கூட்டணி. நான் ஏற்கனவே சொல்லுவேன், வெஸ்ட் பெங்கால் அவங்க சேர்ந்து நிற்க முடியாதுன்னு சொன்னால் இன்னைக்கு அவங்க நிற்க முடியாத சூழ்நிலை தான். அதே போல தான் கேரளாவில் அவங்க எப்படி சேர்ந்து நிற்க முடியும்? அவர்கள் இந்த கூட்டணி, அதாவது இந்த மக்களுக்கு ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற இந்த கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியே உடைகின்ற கூட்டணியாக தான் இந்த கூட்டணி. இப்படி திரும்ப ரத்து செய்யலாம், நாலா பக்கமும் இந்தியா கூட்டணியோட பேஸ்மெண்ட் பத்தின கேள்விகளா கேட்டு தொலைக்க நம்ம RS பாரதி என்ன சொல்றாருன்னா, சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தான ஆண்டி அப்படி ஆக்கிறாதீங்க. அது மட்டும் இல்லாம 1977 என்ன நடந்துச்சு அவரே சொல்றாரு பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இந்தியா கூட்டணி, இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அகில இந்திய ரீதியில் இப்போ ஸ்டார்டிங் தான் ஆரம்பிச்சிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக
அமையும். 1977 எப்படி ஒரு மாத காலத்துக்குள்ளாக எல்லோரும் ஒரு அணியிலே சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்களோ அதே சூழ்நிலை இந்திய அளவிலே இன்றைக்கு உருவாகி கொண்டு வருகிறது. காரணம், மக்கள் இந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து விடுவார்கள். மம்தா போன்ற முக்கிய தலைவர்கள் வந்து இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு எண்டு தானே பார்க்கணும். அறிவிச்சுட்டாங்க, இன்றைக்கி தானே சொல்லியிருக்காங்க. இன்னும் தேர்தல் அறிவிச்சு அதுக்கப்புறம் மீடியேட்டர்ஸ் இருப்பாங்களே, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா 3வது ஆளுக்கு ஒன்று பஞ்சாயத்து பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கூட்டணியில் இருக்கிற பேசி என்ன செய்யும். திமுக ஈடுபடுமா என்பது வேறு, தலைவர்கள் இருக்கார், அந்த அணியிலே இருக்கிற தலைவர்கள் அதெல்லாம் பேசி முடிவெடுப்பாங்க. இதை தயவு செய்து அவர்கள் சும்மா இருக்கிறத ஊதிக்கிறதான ஆண்டிங்கிற மாதிரி ஊதி பெருசாக்கிடாதுங்க. ஒன்றும் ஆகாது, கூட்டணி ஒழுங்காக இருக்கும். என்னென்ன திரும்புகிற பக்கம்லாம் இந்தியா கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம அண்ணன் திருமாவளவன்ட்ட கேட்க, ஒரு காலத்தில் தேசிய கட்சிகளுக்கு கீழே தான் எல்லா மாநில கட்சிகளும் கூட்டணி அமைச்சாங்க. ஆனால் இப்போ அப்படியே அது மாறி மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள்னு ஒரு கலவையான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்கம், பஞ்சாப், கேரளாவில் பிரச்சனை வரும்னு நாங்கள் முன்கூட்டியே கணிச்சது தான். அதெல்லாம் சரியாக போகும் தம்பின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சில முரண்கள் எல்லா கூட்டணியிலும் உண்டு. இந்தியா கூட்டணி என்பது பல மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி. ஒரு தேசிய கட்சியை முன்னிறுத்தி அந்த கட்சியின் கீழ் பல கட்சிகள் இணைந்திருக்கிற கூட்டணி என்கிற மரபு கடந்த காலங்களில் இருந்தன. இப்போது ஒற்றை நோக்கத்தை, ஒற்றை இலக்கை அடிப்படையாக கொண்ட பல்வேறு மாநில கட்சிகளும் இந்திய தேசிய காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும், அதாவது பல தேசிய கட்சிகள் பல மாநில கட்சிகள் என்ற ஒரு கலவை கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. மாநில வாரியாக அங்குள்ள அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப, ஒவ்வொரு கட்சியின் வலிமைக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்கிற புரிதலோடு தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பின்னடைவு அவ்வப்போது எழுந்தாலும் கூட அது விரைவில் சீர் செய்யப்பட்டுவிடும், சரியாகிவிடும். எந்த நிலையிலும் கூட கூட்டணி, இந்தியா என்கிற கூட்டணி சிதையாது, சிதறாது. 3 மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனை. ஒன்று மேற்கு வங்கம், இன்னொன்று பஞ்சாப், அடுத்து கேரளா. இது ஏற்கனவே எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். கூட்டணி இருக்கிற தலைவர்களுக்கிடையே இந்த முரண்கள் ஏற்கனவே தெரியும். இது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கடந்து இந்த கூட்டணி தேவை என்பதை உணர்ந்து இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணிக்கான பெயரை முன்மொழிந்தவரே மம்தா பானர்ஜி அவர்கள்தான். இப்படி மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியினுடைய மனசை குளிர்விக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் சமாதான புறவை பறக்க விட்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே அழகிரி என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவங்க ஏற்கனவே எங்களை ஏத்துக்கலைங்க, இப்போ ஏதேதோ காரணத்தை சொல்லி வெளியில போறாங்க அப்படின்னு அவர் பாணியில ஒரு புறாவை பறக்க விட்டிருக்கார். இந்தியாவில் மிக சிறந்த பொருளாதாரத்தை கொடுத்ததே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான். எங்களுடைய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக 15 கோடி குடும்பங்களை 10 ஆண்டுகளில் வறுமை பிடியிலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். அதற்காக ஐநா சபையே எங்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவைகளை இன்னும் மேலும் துரிதப்படுத்துவோம். கூட்டணி கட்சியில தான் இருக்கும், இருந்தாலும் நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம் சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பஞ்சாப் முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. இது கூட்டணிக்கு ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் எப்படி? எங்களுடைய கூட்டணிக்கு எப்பொழுதும் பின்னடைவு ஏற்படாது. நீங்க இவர்களெல்லாம் ஏற்கனவே எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இடையில் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். திரும்பவும் ஏதோ பிரச்சனைகள் இருக்கின்றன என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் அதை சரி செய்வார்கள். இந்தியா கூட்டணியுடைய கதை ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப நம்ம மதிமுக நிறுவன தலைவர் வைகோ என்ன சொல்றாருன்னா, கோவில்களை காட்டி பாஜக ஜெயிச்சிடலான்னு நினைக்குது, அவங்களுடைய கனவு ஒரு நாளும் பலிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதிகார பலத்தாலும் தவறான பிரச்சாரங்களினுடைய பலத்தாலும் கோயில்களை காட்டி மக்களை மயக்கி விடலாம் என்கின்ற அந்த உணர்வோடும் இங்கே நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மீண்டும் வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்.
தமிழகத்தையும் புதுவையும் சேர்த்து 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவதோடு மற்ற மாநிலங்களிலும் வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறுகிற போது நிச்சயமாக பிஜேபி அல்லாத ஒரு அரசு அமையும். அது கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுகின்ற அரசாக இருக்கும். இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜி வெளில போறேங்கிறாங்க, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வெளில போறேன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, ஒரு 30 கட்சி ஒரு இடத்துல சேர்ந்ததுன்னா 30 கட்சியில ஏதாவது சின்ன சின்ன பிணக்குகள், கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அது சரியா போகும். நாட்டில் உண்மையான ராமராஜ்யம் அமைக்கப்பட வேண்டும். யார் சொல்லியிருப்பா? அவர் இல்ல, சொன்னது யாருன்னா நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ராமராஜ்யம் இல்ல, இது வேற ராமராஜ்யம். அடுத்த சுதந்திர குடியரசு தினம் கொண்டாடுகின்ற போது உண்மையான ராமராஜ்யம் வளர்ந்திருக்க வேண்டும். அது நிச்சயமாக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி வழிகாட்டுகின்ற ராமராஜ்யமாக இருக்கும் என்பதிலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை. எனவே இன்று காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தை விரும்புகின்றவர்கள், சமூக நீதியை விரும்புகின்றவர்கள், மாநில உரிமைகளை விரும்புகின்றவர்கள், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை விரும்புகின்றவர்கள் நம்மோடு அணிவகுத்து நிற்பார்கள். 2024 ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது 5 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற சாதாரண தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் தான் இந்த நாட்டின் எதிர்காலத்திலே ஜனநாயகம் இருப்பதா இல்லையா, தமிழ்நாட்டை போன்ற இந்தி பேசாத மாநில மக்களுக்கு உரிமைகள் உண்டா இல்லையா, அநேகமாக வரிகளை கட்டுகின்றவர்களாக ஒரு காலனி மாநிலமாக நாம் ஆகிவிடுவோமா என்கிற வினாக்களுக்கெல்லாம் அந்த தேர்தல் பதில் சொல்லும். எனவே இந்த தேர்தலிலே, இந்த குடியரசு தினத்திலே கொண்டாடுகின்ற நாள் நாம் எல்லோரும் ஒரு உறுதி செய்ய வேண்டும். வரக்கூடிய தேர்தலிலே வகுப்புவாத வலதுசாரி மதவெறி சக்திகளை வேரோடி மண்ணோடும் அழித்து ஒழித்து உண்மையான காந்தி கண்ட ராமராஜ்யத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து அதன் மூலமாக 140 கோடி மக்களுக்கும் ஜனநாயகத்திலும் எல்லாவிதமான பொருளாதார முன்னேற்றங்களிலும் பங்கு கொடுக்கின்ற ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்கிற உறுதியோடு இந்த நாளை கொண்டாடுவோம். அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு அப்புறம் நடந்த அரசியல் மாற்றங்களுக்கு அப்புறம் அமமுக பாஜக கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற சில தகவல்களும் காத்துல அப்படியே வருது. இது சம்பந்தமா நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தனி முறம் எப்பயும் தோப்பாகாதுங்க அப்படின்னு இருக்காரு. இல்ல, அதெல்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு தானே இருக்கும். அதெல்லாம் உரிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்க இப்போ வந்து கேள்வி கேட்கிறீங்க, உரிய நேரத்தில் உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம். அதாவது ஒரு தனி மரம், ஒரு பெரிய தோப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஆலமரம் போல எல்லாருக்கும் நிழல் தரக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோடு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து பொதுவாக தேர்தல் நாள் நெருங்க வந்து நிறைய பேர் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவரை பற்றி நாங்கள் வந்து ஒரு பொருட்டாவே நாங்கள் வந்து கருதுறதில்லை. இப்படி திருமண பக்கம்லாம் கூட்டணி கதையே பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம அண்ணனும் அதை பத்தி பேசியிருக்கிறார். நான் திரும்பவும் சொல்றேங்கன்னா, வீடு நம்மளுதுன்னா ஜன்னல் கதவுலாம் திறந்து வச்சிருக்குன்னா வர்றவங்க வரலாங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரு? கரெக்ட், அண்ணன் தான் சொல்லியிருக்காரு. அப்படி நாங்க எதுக்கு சொல்லணும்? என்ன என்டிஏ எங்களுதுங்க, வர்றவங்க வர்றாங்க, போறவங்க போறாங்க. அப்படித்தான் இத்தனை காலமா இருந்திருக்கு. நான் எதுக்கு சொல்லணும்? நாங்க என்டிஏல இருக்கோம். அவங்க யாரும் என்டிஏ உருவாக்கல. என்டிஏ உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. 1998 இருந்து 25 ஆண்டு காலம் முடிச்சுட்டு இன்னைக்கு என்டிஏ இருக்கு. என்டிஏல இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க 2014. இதுக்கு முன்னாடி என்டிஏல மகாராஷ்டிரா 98 இருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கும் என்டிஏ பொறுத்த வரைக்கும் அது தண்ணியை போல் நீரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. யாரெல்லாம் மோடி ஏத்துக்கிட்டீங்களோ நீங்க வாங்க. வெளியே போனவங்களா நான் இல்லைன்னா நான் இல்லை நான் சொல்ல முடியுமாண்ணா? கூட்டணி எங்களுடையது, உருவாக்கியது நாங்க. இதனுடைய நோக்கம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக, இன்னைக்கு அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்காக. அதனால வெளியே போனவங்க இல்லைன்னா வீட்டுக்காரன் நாங்க உங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதைத்தான் திரும்ப சொல்றேன். இல்லைன்னா பரவாயில்ல, அது உங்க கருத்து, நீங்க பண்ணீங்க, அரசியல் பண்ணுங்க, யார் வேண்டாம்னு சொன்னாங்க. நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கும் நான் சொல்லுகின்றேன், கதவு ஜன்னல் எல்லாம் ஓபனா இருக்கு. யாரெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்களோ தயவு செஞ்சு வாங்க, சேர்த்து பயணிப்போம், உழைப்போம். பேசிக் கண்டிஷன் இதாங்கண்ணா. கிடைக்கிற மேடை அறிக்கை எல்லாத்துலயும் பாஜகவை முதலமைச்சர் கடுமையா விமர்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுகவுக்கு போடுற ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு தான் போகும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு? இந்த நிலையிலே
ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு சிறுபான்மை மக்களாகட்டும் மற்ற யாராக இருக்கட்டும், இன்னைக்கு திமுக காரனுக்கும் சொல்றேன், திமுகவை ஆதரிக்கிறவனும் சொல்றேன், அந்த கூட்டணி கட்சிக்கும் சொல்றேன், பொதுமக்களுக்கும் சொல்றேன், திமுகவுக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் நேரடியாக மோடிக்கு போடுற ஓட்டு. நீங்க சொல்ற பச்சையா சொல்ற, திமுகவுக்கு போடுற நீ ஒரு ஓட்டு மோடிக்கு போடுற ஓட்டு, தமிழ் எதிர்பார்க்க போடுற ஓட்டு என்பதை நான் இன்னைக்கு சொல்லுவது உங்களுக்கு ஏதோ மேடை பேச்சாக தெரியலாம். நாடாளுமன்றம் முடிந்த உடனே பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு எண்ணிக்கை குறைந்தால் முதலிலே ஆதரவு கரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போய் காலில் விழுந்து தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினை கொடுத்து ஆட்சியிலே அங்கம் வகிக்க போவது யாருன்னா திமுக. இது நடக்குதா இல்லையா பாத்துக்கங்க. தேர்தல் களத்துல திமுக மிக தீவிரமா இறங்கியிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சியா கடந்த வாரம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தை சொல்லலாம். அந்த கூட்டத்துல ரொம்ப காரசாரமா முதலமைச்சர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது வெற்றியை நழுவ விடக்கூடிய அமைச்சர்கள் பதவியும் நழுவிடும் அப்படின்னு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளை பத்தியும் வேட்பாளர்களை பத்திய குறைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்கிறப்ப தலைக்கு தில்ல பாத்தியான்னு அமைச்சர் ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் வெளுன்னு வெளுத்திருக்கிறார். பாருங்க. பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் அது தலைவர் முடிவு பண்ணுவார், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ஆனால் ஆட்சி அமைக்கிறதுலேருந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திராவிட இயக்கத்துடைய ஆட்சி இன்னைக்கு பாண்டிச்சேரியில் வந்தியாடியில் நாராயணசாமி கோச்சிக்கிறாம அவர் வாட்டுக்கு. நான் காங்கிரஸ் அது திருநாக்கரசு ராமநாதபுரத்தை கேட்குறாரு. நான் சொன்னேன், நீங்கள் திருச்சியில் நிற்கிற அங்கே போய் அங்கே நேரம் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாருங்கிறார். இதெல்லாம் தலைவர்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள். அவர் யார் சொல்கிறார், நாங்கள் வேலை பார்க்க போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தொகுதிக்குன்னு சீட்டு கேட்குறாரு. நபருக்கு சீட்டு கேட்குறது காங்கிரஸ் கட்சி. அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கணும். வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும், உழைக்கணும், கஷ்டப்படணும், அந்த தொகுதியை ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கணுமே தவிர என்ன பெரிய என்ஆர் காங்கிரஸில் என்ன ரங்கசாமி என்ன இங்கே கட்சி நடத்துறாரு பேசினார். பார்த்தேன், கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இங்கேருந்து அங்கே போவேன், அங்கேருந்து இங்கே போவேன், பாண்டிச்சேரி கதை நமக்கு தெரியுமே. பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் கச்சேரியில இப்போ ரிலாக்ஸ் டைம். தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் விளைக்க வைத்தான். உங்களுக்காக ஒரு அருமையான பாடலை வழங்க வருகிறார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். ரிலாக்ஸ் மோட்லாம் போதும். கம் டு த தேர்தல் கச்சேரி. டிக்கெட் எடுத்தியா? சொல்லு, நீ டிக்கெட் எடுத்து தான் போறியா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் டிக்கெட் எடுத்துட்டு போன, இப்போ நீ டிக்கெட் எடுத்துட்டு போறியா? சொல்லு, நீயே சொல்லு அப்படின்னு அமைச்சர் கேட்டிருக்காரு. பாருங்க. இப்போ வந்திருக்காங்க தாய்மார்கள், உங்களுக்கு என்ன செஞ்சாங்க நீங்களே சொல்லு. ஒரு அம்மா நில்லு சொல்லுமா. இப்போ பஸ்ஸில் போறீங்க, டிக்கெட் வாங்குறாங்களா உங்களுக்கு? கொஞ்சம் நல்லா சொல்ல வேகமா. நீ கம்மி பஸ்ஸில் டிக்கெட்டு வாங்குறாங்களா? டிக்கெட்டை வாங்கலையா? கை தூக்கி சொல்லு. டிக்கெட் இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்க. உங்களுக்கு இதான் ஒரு சாதனை. இதான் முதலமைச்சருடைய சாதனையே. இதான் நாங்கள் பங்கே இங்கே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் டிக்கெட்டு வாங்கிட்டு போனியா, டிக்கெட்டு வாங்காமல் போனியா? டிக்கெட்டு வாங்கிட்டு போனேன். நாங்கள் வந்த பிறகு இங்கே முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு இப்போ டிக்கெட்டு வாங்காமல் போயிட்டீங்க. டிக்கெட்டு வாங்குறியா? நீங்களே சொல்ல. வாங்கலை, டிக்கெட்டு வாங்காம அதே பேர் சாதனையா?
நீ இதில் சாதனை செய்த தலைவரை பேசுகிற உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த கட்சிக்காரனுக்கு தகுதி இருக்கிறது? இந்த வாயாலே விட சொல்லுகின்ற அண்ணாமலைக்கு தகுதி இருக்கா? நாங்கள் வந்தால் உங்களுடைய கணக்கில் 15 லட்சம் பணம் போட்டிருக்காங்களா? பிஜேபி மோடி என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? எல்லாம் சொல்ல வாயை திறக்க மாட்டேங்க. 15 லட்சம் பணம் ஏறிச்சா? 15 லட்சம் பணம் தரேன்னு சொல்லிட்டு இன்னும் மனமே ஏறல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச டிக்கெட்டு கொடுப்போம் சொல்ல இலவசமாக பயணம் செய்யலாம். மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்தாரா இல்லையா? படித்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், படிக்கின்ற பட்டதாரி படிக்கின்ற அங்கே அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் வருதா இல்லையா? ஆக இத்தகைய சாதனை செய்த இங்கே முதல்வருக்கு என்ன தகுதி சொல்லுவதற்கு குறை சொல்வதற்கு தகுதி இருக்கு? எந்த கட்சிக்காரருக்கு இருக்கு? நாளுக்கு நாள் இப்படி இந்தியா கூட்டணி கட்சியோட பேஸ்மெண்ட் ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்களேண்ணே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அண்ணன் என்றே சொல்லிட்டாருன்னா, நாங்கள் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கோம், அதை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா சொல்லியிருக்கார். இந்த ஆண்டு நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தலாகும். இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், குடியரசு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கங்களோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி அணி சேர்ந்திருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதை தான் சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாடு தழுவிய முழக்கமாக மாறியிருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலுவடைந்து வருகிறது என்றவுடன் திரு மோடி அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு கலக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் கையில் இருக்கிற மத்திய நிறுவனங்கள், அது இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் எதிரணியில் இருக்கிற தலைவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் அவர்களை செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பயன்படுத்துகிறார்கள். அவற்றையும் மீறி மக்கள் இன்றைக்கு அவர்களுடைய அனுபவங்கள் மூலமாகவே மோடி ஆட்சி ஒரு நாசகரமான ஆட்சி என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நாசகரமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் அவர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் தேர்தல் களம் சூடுபிடிக்க நம்ம நிகழ்ச்சியும் சூடுபிடிச்சுட்டே போகுது. அதே சூட்டோட அப்படியே காத்துட்டு இருங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ 1 2 3 ஹலோ